திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்று திமுகவினரிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் திருத்தத்தை நாம் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் நிர்வாகிகளிடையே தொண்டர்களிடையே பேசியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் பட்டியலிட்டிருக்கிறார்? திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேற என்னென்ன பேசியிருக்கிறார் சொல்லுங்க. நடக்க இருக்கிற ஜனநாயக தேர்தலில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல், தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கிற இந்த ஆட்சி, டெல்லி வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான தீர்மானிக்கிற தேர்தல், தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையையும் காப்பாற்றுற தேர்தல், தமிழ்நாட்டை அழிக்க இணை எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாகவும் வர்றாங்க. இவங்களை வீழ்த்தி நம்மோட மண் மொழி மானத்தை காக்கணும். அதற்காக தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் கைப்பற்றி ஆகணும்னு அப்படி முதலமைச்சர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தற்போது சமூக பொருளாதார படையெடுப்பை சந்தித்து வருவதாகவும், தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இணைக்கப்படுவதாகவும், சமஸ்கிருதத்தின் பெயரால், ஜிஎஸ்டியின் பெயரால், புதிய கல்விக் கொள்கையின் பெயரால் பல்வேறு தொல்லைகள் கொடுக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. பாஜகவின் பகல் கணக்கு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது எனவும், அவங்களும் அது நல்லா தெரியும், ஆனா புதுசா குறுக்கு வழியில தேடுறாங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. உழைக்கும் மக்கள், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. எனவே அது நடக்காது எனவும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் நேரடியாக திமுக வலியுறுத்தி இருப்பதாகவும், அதையும் மீறி தற்போது எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணிகிற எஸ்ஐஆர் செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் எனவும், உண்மையான வாக்காளர் எல்லோரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணும்னு அனைத்து நிர்வாகிகளும் உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சியான அதிமுக தன்னோட சொந்த கட்சியின் உரிமைகளையே பாஜகவிடம் அடகு வச்சிட்ட நிலையில மக்களோட உரிமைகளை பற்றி கவலைப்பட அவங்களுக்கு நேரம் இருக்காது எனவும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுகவினர் எனவும், அது மட்டும் இல்லாமல் தோழமை கட்சிகளுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டிருக்காரு. தமிழ்நாடு தலை குனியாதுன்னு நான் உறுதியாக நம்பிக்கை அளிக்கிறேன் எனவும் முதலமைச்சர் கட்சி நிர்வாகிகளிடம் பேசினாரு. 2021 தேர்தலில் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திடமிருந்து மீட்டதாகவும், 2026 தேர்தலில் தமிழ்நாட்டை பாஜக அதிமுகவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும், 5 ஆண்டு காலம் பலப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. கடுமையான விமர்சனங்களை அதிமுக பாஜக மீது முதலமைச்சர் வைத்திருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி பெயர்களுக்காவது திராவிட கட்சியாக இருந்தா இந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிருக்காரு எவ்வளவு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணியை தமிழ்நாடு மக்களும் விரும்பல, அவங்களையும் கட்சிக்காரங்களை விரும்பல, மற்ற கட்சியரும் அந்த கூட்டணிக்கு போகல. பிசிக வராங்க, கம்யூனிஸ்ட் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு அவர் தினமும் சொல்லி பார்த்தார். ஆனா யாரும் அங்க போகல. மக்களும் அவர் பேசுறது நம்ப தயாரா இல்ல. தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்க அவரோட சந்தர்ப்பத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களோட நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும்னு கட்சி நிர்வாகிகிட்ட முதலமைச்சர் கேட்டிருக்காரு. திமுக 7வது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்கணும், தமிழ்நாட்டை நிரந்தரமா ஆளும் திமுக இருக்கணும்னு மக்கள்கிட்ட கொண்டு போகணும், கலைஞரின் உடன்பிறப்புகள் நினைச்சதே செஞ்சு காட்டுவாங்கன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. என்னோட அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இறுதியாக பாத்தீங்கன்னா நன்றி உரையை டி.கே. சிவகோவன் வாசித்தாரு. அதற்கு பிறகு தற்போது முதலமைச்சர் கட்சியினரோடு அமர்ந்து உணவு அருந்தி வருகிறார். உலகவதி ரமேஷ், காலையில இருந்து நம்ம பாக்குறோம் திமுகவினருக்கான பயிற்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில நடைபெறுகிறது. இப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள எது போன்ற தயாரிப்புகள் குறித்து இந்த கூட்டத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக அவங்க பெருசா இன்னைக்கு பேசுறதுலாவே பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் உன்னிப்பா கவனிக்கணும், தகுதி உள்ள அனைவரும் வாக்காளரா சேரணும், தகுதி இல்லாத யாரும் விடுபற்ற கூடாது அப்படின்றதுதான் அவர் பேசிட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் அங்க வீடு வீடா வரும்போது நீங்களும் கூட இருந்து கண்காணிங்க, இறந்தவங்க பட்டியலை நீங்க வச்சுக்கீங்க,
மொத்தமா நீக்கவும் கூடாது, மொத்தமா ஒருத்தர் இடத்துல சேர்த்துடக்கூடாது. அதை கண்காணிச்சாலே போதும். திமுகவுடைய ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 6% வரலும் தான் வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்ஐஆர்ல. அதுக்கு மேல நீக்கினாங்கன்னா அதுல ஏதோ தவறு நடந்திருக்குன்னு அர்த்தம். அதே போல கூடுதலாக 4% வாக்காளர்கள் சேரலாம். ஆனா அதுக்கு மேல சேர்ந்தாங்கன்னா அதுல ஒரு தவறான கணக்கு இருக்கும் அப்படின்றத முதலமைச்சர் வலியுறுத்திருக்காரு. அனைத்து நிர்வாகிகளும் அந்த கருப்பு சிவப்பு அணிந்த துண்டை அணிந்திருந்தார்கள். அவர்களுக்கு திமுக அரசினுடைய சாதனைகள் புத்தகம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அனைவருக்கும் மதிய விருந்து, குறிப்பாக சைவ அசைவ விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த கட்சி கொடி, கட்சி துண்டு போன்ற விஷயங்களையும் ஒரு பையில போட்டு கொடுத்து அவர்களை தற்போது பத்திரமாக நீங்க வீடு போய் சேரணும், மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் முதலமைச்சர் சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்காரு. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.